நன்னாளில் தரம் 3 மாணவர்களாகிய உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். மாணவர்களே, ஆக்கங்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிரியம். அந்த ஆக்கங்களை செய்து காட்டுவதற்கும் இன்று நாம் படிக்கப் போகும் பாடம் தொடர்பாக உபகரணங்கள் தேவைப்படும் அல்லவா, அதனையும் நான் கொண்டு வந்துள்ளேன். இன்று நான் தரம் 3 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்தில் மனித நடத்தைகள் என்ற தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்துள்ளேன். நாம் இன்று என்ன படிக்கப் போகின்றோம் என்று பார்ப்போமா? நாம் வாழ்வதற்கு தேவையானவை: வழி, சுவாசிப்பதற்கு; சூழல், சுத்தமான சூழல்; மொழி, கருத்துக்களை பரிமாறுவதற்கு; நல்ல பண்புகள், அன்பு, கருணை, இரக்கம்; ஏனையோருக்கு உதவி புரிதல்; ஏனையோரை மதித்தல்; சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருத்தல்; பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளல். அப்படி என்றால் நாம் வழி, அதனை பற்றி நாங்கள் பார்ப்போம். சுவாசிப்பதற்கு வழி ஏன் தேவைப்படுகிறது? சுவாசிப்பதற்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுவாசிக்கும் போது மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுகின்றோம். எப்படி? இதோ பாருங்கள், நான் செய்து காட்டுகின்றேன். பார்த்தீர்கள் தானே? இப்பொழுது மீண்டும் ஒரு முறை செய்து காட்டுகின்றேன். உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சை விட்டேன். இப்பொழுது நீங்கள் என்னுடன் செய்து பார்க்கின்றீர்களா? வாருங்கள். ஆகவே நாம் சுவாசிக்கும் போது சுத்தமான காற்றை சுவாசித்து வழியை சுவாசிக்கின்றோம். அடுத்து சூழல், சுத்தமான சூழலாக இருக்க வேண்டும். நாம் வாழும் சூழல் சுத்தமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் பொது இடங்களில் பார்த்திருப்பீர்கள், குப்பை கூடைகள் வைத்திருப்பார்கள். பாடசாலைகளில் குப்பை கூடைகளை பார்த்திருப்பீர்கள். நாம் குப்பைகளை போடும்போது கையால், வெறுங்கையால் போடக்கூடாது. அதற்கு நாங்கள் ஒரு கையுறை பாவிக்க வேண்டும். இப்பொழுது நான் அதனை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். பாருங்கள், அதனை நான் போட்டுக்கொள்கின்றேன். இங்கே பாருங்கள், இது தகரம். இந்த தகரத்தை நாங்கள் எந்த கூடையில் போடுவதென்று நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். பாருங்கள், இதில் போட வேண்டும். போட்டுவிட்டேன் அல்லவா? இப்பொழுது இது கடதாசி. கடதாசியை இதை நாங்கள் இதில் போடலாமா? ஆகவே கடதாசிக்கு உரிய கூடையில் நாங்கள் கடதாசிகளை போட வேண்டும். இங்கே பாருங்கள், நிறைய கடதாசிகள் கிடக்கின்றன. அவற்றை நாங்கள் இதில் போடுவோம். இது பிள்ளைகள் மட்டைகள். அந்த மட்டைகளை நாங்கள் எந்த கூடையில் போடலாம்? அதையும் நாங்கள் இந்த கடதாசியோடு சேர்ந்த கூடையில் தான் போட வேண்டும். இது என்னது? போத்தல், பிளாஸ்டிக் போத்தல். அதனை நாம் இந்த கூடையில் போடுவோம். இங்கே பாருங்கள், பொலித்தீன் பேக். இதனையும் நாங்கள் இந்த கூடையில் தான் போட வேண்டும். இங்கே பாருங்கள், இது ஒரு கண்ணாடி போத்தல். இந்த கண்ணாடி போத்தலை நாங்கள் எங்கே போடலாம்? இதில் போடலாமா? இல்லை. எதில் போட வேண்டும்? இந்த கூடையில் போட வேண்டும். இது பிளாஸ்டிக் பொருள். அதனையும் நாங்கள் இந்த கூடையில் தான் போட வேண்டும். நீங்கள் உணவு சாப்பிட்டு அல்லது உங்கள் வீட்டில் மரக்கறிகள் துப்புரவாக்கி இருந்தால் அவை எஞ்சி இருக்கும். அந்த எஞ்சிய குப்பைகளை நாங்கள் இந்த கூடையில் போட வேண்டும். இப்பொழுது இந்த பொலித்தீன் பேக் மிச்சமாக இருக்கிறது. இதனை நாங்கள் எதில் போடலாம்? இந்த கூடையில் போடலாம். பாருங்கள் பிள்ளைகள், இன்னும் கடதாசி கிடக்கின்றன. அவற்றையும் நான் இந்த கூடையில் போடுகின்றேன். இன்னும் மட்டைகள் கிடக்கின்றன. அவற்றையும் நான் இந்த கூடையில் போடுகின்றேன்.
இப்பொழுது நான் குப்பைகள் எல்லாவற்றையும் உரிய கூடைகளில் போட்டுவிட்டேன். அவ்வாறு நீங்களும் குப்பைகளை உரிய கூடைகளில் போட்டு சூழலை சுத்தப்படுத்தலாம். என்னுடைய கையில் இந்த கையுறை இருக்கின்றது. இந்த கையுறையும் இப்பொழுது குப்பையாகிவிட்டது. அதனை நான் எதில் போட வேண்டும்? இந்த கூடையில் போட வேண்டும். ஆகவே நாம் சூழலை சுத்தப்படுத்துவதற்கு இவ்வாறான கூடைகளில் குப்பைகளை ஒழுங்காக போட்டு சுத்தப்படுத்தலாம். விளங்கியதா மாணவர்களே? இனி மொழி, கருத்துக்களை பரிமாறுவதற்கு நீங்கள் கடைக்கு செல்வீர்கள் தானே? கடைக்கு செல்வீர்கள் தானே? அப்படியானால் பொருட்களை வாங்க வேண்டும். ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி தொடர்பு கொள்வதற்கு எமக்கு பயன்படுவதுதான் மொழி. பாடசாலையில் படிப்பதற்கும் மொழி பயன்படுகிறது. நீங்கள் படிப்பதற்கு மொழி பயன்படுகிறது தானே? உங்களுடைய அம்மா உங்களுடன் அன்பாக இருக்கின்றார். உங்களுடைய அம்மா உங்களுடன் கோபமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது தானே? நீங்கள் எப்போதும் அன்பைத்தான் விரும்புவீர்கள். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பார். உங்களுடைய மாமா இருந்தால் உங்களுக்கு இன்னும் விருப்பம். மாமா கேட்டதையெல்லாம் வாங்கி தருவார். அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படி உங்களுடன் அன்பாக இருப்பதைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள் யாரும். மாணவ செல்வங்களே, நாங்கள் பெரியோர்களிடம் அன்பை எதிர்பார்ப்போம். அம்மாவிடமும் அன்பை எதிர்பார்ப்போம். இதெல்லாம் சிறந்த நல்ல பண்புகள். ஏனையோருக்கு உதவி புரிதல். பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் வீதி வழியே செல்கின்றோம். அப்போ வீதி வழியே செல்லும் போது ஒரு கண் தெரியாதவர் போனால் அவரை நாங்கள் பார்த்துவிட்டு சும்மா போவோமா? அவர் எப்படியாவது போகட்டும் என்று நாங்கள் போவோமா? இல்லைத்தானே. அவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்வோம்? அவருடைய கையை பிடித்து கொண்டு நடந்து அவரை அடுத்த முனைக்கு கொண்டு சென்று விடுவோம். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால்தான் நாங்கள் வாழலாம். எங்களுக்கும் உதவி தேவைப்படும். நாங்கள் தனியாக வாழ முடியாது. அதே போல ஏனையோரை நாங்கள் மதிக்க வேண்டும். மாணவர்களே, உங்களுடைய வகுப்பு நீங்கள் தரம் 3 இருக்கின்றீர்கள். அப்படியாயின் உங்களுடைய வகுப்பிற்கு ஒரு அக்கா வந்தாலோ ஒரு அண்ணா வந்தாலோ அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும் தானே? அப்படி என்றால் வேறு யார் வந்தால் வேறு யாருக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடாதா? வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டியை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஏனையோரை மதிக்க பழக வேண்டும். சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருத்தல். நீங்கள் அழகாக உடுத்தியிருந்தால் உங்களை, ஆஹா என்ன அழகாக இருக்கின்றாய், உனக்கு யார் இந்த சட்டையை வாங்கி தந்தது, யார் உனக்கு இதை தந்தார்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். அழகாக இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் தானே? அழகாக இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம். அப்படியாயின் எப்போதும் நாங்கள் அழகாக உடுத்தி அழகாக தலை சீவி இப்படி நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு பழக வேண்டும். அது மட்டுமா? எப்போதும் நாங்கள் கைகளை கழுவ வேண்டும். சாப்பிட முன்பு கைகளை கழுவ வேண்டும். மலசலக்கூடம் சென்று வந்த பின்பு கைகளை கழுவ வேண்டும். இவ்வாறு நாங்கள் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளல். மாணவர்களே, உங்களுக்கு பிறந்த நாள் வந்தால் நீங்கள் நன்றாக சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளல். நாங்கள் ஒருவருடன் ஒருவர் உணவுகளை பகிர்ந்து பரிமாறிக்கொள்வோம். பாருங்கள், நாங்கள் உங்களுடைய வகுப்பில் நீங்கள் யாராவது உணவு கொண்டு வராவிட்டால் அவருக்கு உணவு கொடுப்பீர்கள். அப்படித்தானே? ஒருவர் உண்ணாவிட்டால் அவர் கவலைப்படுவார். அவருக்கு நாங்கள் உணவை கொடுத்து உணவு உண்ணும்படி அவருக்கு நாங்கள் எங்களுடைய உணவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதே போல மாணவர்களே, நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய இன்பத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், துன்பத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் உணவு கொண்டு வரவில்லை, அவருக்கு அது துக்கமாக இருந்தது. உங்களுடைய பிறந்த நாளின் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொருவருக்கும் கொண்டு வந்து இனிப்புகள் கொடுப்பீர்கள். இவ்வாறு மாணவர்களே, நாம் ஏனையோருடன்
நட்புடன் இருக்க வேண்டும், ஏனையோரை மதிக்க வேண்டும், அவர்களுடன் பகிர்ந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் செய்தால் சவால்களில் வெற்றி பெறலாம், வாழ்க்கையிலும் முன்னேறலாம். இவ்வாறான நன்னடத்தைகள் மூலம் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளலாம். நாம் அன்றாடம் செய்யும் வெவ்வேறு காரியங்களின் போதும் சந்தர்ப்பத்திற்கேற்ப பயன்படுத்தப்படும் மரியாதையான வார்த்தை பிரயோகங்கள். நான் ஒரு தவறை செய்துவிட்டேன், அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்போம். மன்னியுங்கள், தவறுதலாக செய்துவிட்டேன் என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு ஆசிரியர் உங்களை மன்னிப்பார் தானே? அதே போல உங்களுக்கு ஒருவர் உதவி செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவியை மட்டும் வாங்கிவிட்டு வந்து விடுவீர்களா? இல்லைத்தானே. நீங்கள் செய்த உதவிக்கு நன்றிகள் என்று கூறுவீர்கள். எப்படி கூறுவீர்கள்? நீங்கள் செய்த உதவிக்கு நன்றிகள் என்று கூறுவீர்கள். ஒருவர் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்தால் என்ன சொல்வீர்கள்? அப்படியே வாங்கிவிட்டு ஓடி விடுவீர்களா? இல்லைத்தானே. என்ன செய்வீர்கள்? நன்றி என்று கூறுவீர்கள். அதனை நாங்கள் தேங்க்யூ என்று சொல்வோம். என்ன, கூடுதலாக நன்றி என்று கூறாமல் தேங்க்யூ என்று சொல்வீர்கள். நாங்கள் ஒருவர் ஒரு பொருளை கொடுத்தால் நீங்கள் நன்றி என்று கூறுவீர்கள், தேங்க்யூ என்று அதை ஆங்கிலத்தில் கூறுவீர்கள். அப்படித்தானே? இப்போ ஒருவரை கண்டு கொண்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? வணக்கம் என்று கூறுவீர்கள். எப்படி சொல்வீர்கள்? வணக்கம் என்று கூறுவீர்கள். அதே போல உங்களுடைய வகுப்பில் நீங்கள் இன்னொரு வகுப்பிற்கு சென்றால் அந்த வகுப்பிற்கு செல்லும் முன் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? மன்னிக்கவும், உள்ளே வரலாமா என்று கேட்பீர்கள். அதனை நாம் எவ்வாறு கேட்போம்? ஆங்கிலத்தில் சில வேளை மே ஐ கம் இன் என்று கூறுவீர்கள். உங்களுக்கு ஆங்கில சொற்களும் தெரிய வேண்டும் அல்லவா சுற்றாடல் பாடத்தில்? மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வருகின்றீர்கள். அம்மாவிடம் என்ன கூறுவீர்கள்? போய் வருகிறேன் என்று கூறுவீர்கள். எப்படி சொல்வீர்கள்? போய் வருகிறேன் என்று கூறுவீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த நல்ல நடத்தைகள் சம்பந்தமான ஒரு கவிதை ஒன்றை வாசிப்போம். கவிதை வாசிப்பதும் உங்களுக்கு விருப்பம் தானே? பாருங்கள். கண்ட இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது, நாம் காலை வைத்து மிதித்து அதில் நடக்கக்கூடாது. கண்ட இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது, நாம் காலை வைத்து மிதித்து அதில் நடக்கக்கூடாது. ஏன்? பார்ப்போம். எச்சில் தொட்டி எதற்கிருக்கு? மறக்கக்கூடாது. எச்சில் தொட்டி எதற்கிருக்கு? மறக்கக்கூடாது. நாம் எந்த நோயும் உண்ட இடம் கொடுக்கக்கூடாது. நாம் எந்த நோயும் உண்ட இடம் கொடுக்கக்கூடாது. குளித்து நாளும் துப்புரவாய் இருந்திட வேண்டும். குளித்து நாளும் துப்புரவாய் இருந்திட வேண்டும். நாம் கலகலப்பாய் பேசி நன்றாய் சிரித்திட வேண்டும். நாம் கலகலப்பாய் பேசி நன்றாய் சிரித்திட வேண்டும். சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. நீ அதனை நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே. மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த பாடலையும் பார்த்தோம், கவிதையை பார்த்தோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு செயற்பாடு ஒன்றை செய்து காட்டுவேன் என்று முதலிலேயே கூறினேன் அல்லவா? அதற்கு முன் நாங்கள் இந்த குப்பை கூடைகளை அகற்றி விடுவோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூறினேன் அல்லவா, ஒரு செயற்பாடு ஒன்று செய்ய போகிறோம் என்று. உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. பாருங்கள், இப்பொழுது நாம் அந்த செயற்பாடை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, இது ஒரு அழகான ஒரு பூ. இது ஒரு அழகிய பூ. உங்களுக்கு தெரிகின்றது தானே? இந்த பூவை செய்வதற்கு நாங்கள் என்னென்ன பொருட்கள் தேவை என்று இப்பொழுது பார்ப்போம்.
இங்கே பாருங்கள், இது வட்டங்கள், இந்த அழகிய வட்டங்கள். இந்த வட்டங்களை நாங்கள் 7 சென்டிமீட்டர் அளவுள்ளதாக வெட்டி கொள்ள வேண்டும். அப்படி 10 வட்டங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். அதே போல உங்களிடம் ஒரு சிறிய அடிமட்டம் காணப்படும் அல்லவா, அதை அந்த அளவிற்கு ஒரு தடித்த அட்டை வேண்டும். அந்த நீளத்திற்கு ஒரு தடித்த அட்டை வேண்டும். அது இதோ பாருங்கள், இதுதான் அந்த தடித்த அட்டை. இந்த தடித்த அட்டையை 4 சென்டிமீட்டர் அகலத்திற்கு நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். பின்னர் இதனை நாங்கள் இவ்வாறு மடித்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. பின் அதனை பசை போட்டு ஒட்டி வட்டங்கள் வெட்டினோம் அல்லவா, அவ்வாறான இங்கே பாருங்கள் வட்டங்கள். இந்த வட்டத்தை மத்தியில் இந்த முனைக்காம்பு பொருந்துமாறு ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதை நான் ஒட்டி காட்டுகின்றேன். இப்பொழுது நாம் இந்த முனைக்காம்பை இந்த வட்டத்தின் மத்தியில் வைத்து ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஒட்டிக்கொண்டோமா? ஆம். இப்பொழுது பாருங்கள், ஒட்டிவிட்டேன். ரைட். இதை நாம் இன்னொரு வட்டத்தை எடுக்கின்றோம். பாருங்கள், இன்னொரு வட்டத்தை எடுத்து அதனை 2ஆக மடிக்கின்றோம். மடித்து அதற்கு இந்த மத்தியில் பசை பூச வேண்டும். பாருங்கள் மாணவர்களே, இவ்வாறு பசையை பூசுகின்றோம். பூசி அதனை இவ்வாறு ஒட்டுகின்றோம். பாருங்கள், இவ்வாறு ஒட்டுகின்றோம். இவ்வாறு இன்னும் ஒரு வட்டத்தை எடுக்கின்றோம். அதனையும் இவ்வாறே பசை பூசி ஒட்டுகின்றோம். வட்டங்களை ஒட்டிய பின் இந்த பாருங்கள், இப்படி ஒரு வட்டம் வெட்டி உள்ளது. வெட்டப்பட்டு அது 2 சென்டிமீட்டர் அளவில் நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். இந்த வட்டத்தை அதனை நாங்கள் இவ்வாறு இதே போல நாங்கள் இந்த இடத்தில் மத்தியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு இந்த மாதிரி இலைகள் 2 வெட்டி இதே மாதிரி நாங்கள் ஒட்டி இப்படி ஒரு அழகான பூக்களை நாங்கள் செய்யலாம். இதனை நாங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய நண்பர்களுக்கு பிறந்த நாள் வரும் அல்லவா, அந்த தினத்தில் இவ்வாறான பூக்களை நீங்கள் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தானே. அல்லது உங்களின் அம்மாவின் பிறந்த தினத்திற்கு அவருக்கு பரிசாக நீங்கள் கொடுக்கலாம் தானே. இன்னும் ஒன்று நீங்கள் செய்யலாம். என்ன செய்வீர்கள்? ஆசிரியருக்கு பரிசளிப்பதற்கும் நீங்கள் ஆசைப்படுவீர்களா? இவ்வாறான ஒரு பரிசை கொடுத்தால் ஆசிரியரும் மகிழ்வார். என்ன, இந்த ஆக்கம் செய்வதற்கு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இப்படியான ஒரு ஆக்கம் நீங்கள் செய்வீர்கள் தானே. சரி மாணவர்களே, இன்று நாம் இப்படி ஒரு அழகான பூவை செய்வதற்கு நான் உங்களுக்கு காட்டினேன். எப்படி செய்வதென்று மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாங்கள் என்ன செய்தோம்? இப்படியான வட்டங்களை வெட்டினோம். வெட்டி அதற்கு முன் ஒரு தடித்த அட்டையை நாங்கள் மடித்து அதனை காம்பு போல செய்து கொண்டோம். பாருங்கள், இப்படி ஒரு தடித்த அட்டையை காம்பு போல செய்து கொண்டோம். வட்டங்களை வெட்டினோம். எத்தனை வட்டங்கள் வெட்டினோம்? 10 வட்டங்கள் வெட்டினோம். பாருங்கள், இப்படி நாங்கள் வட்டங்களை வெட்டினோம். பின் அதனை வட்டத்தை காம்பின் முனையில் ஒட்டினோம். ஒட்டி அதற்கு ஒரு அழகான ஒரு சிறிய வட்டம், அது கேசரங்கள் போல இருக்கின்றது தானே, புள்ளிகள் போல இருக்கின்றது பாருங்கள். அதனையும் நாங்கள் இந்த வட்டத்தின் மத்தியில் ஒட்டினோம். அதற்கு பிறகு பாருங்கள், 2 இலைகள் காணப்படுகின்றன. அதையும் ஒட்டி அழகான ஒரு பூவை நான் உங்களுக்கு செய்து காட்டினேன். மாணவர்களே, இவ்வாறான பூவை நீங்களும் செய்யுங்கள். நீங்களும் அழகான மலர் போன்றவர்கள் தானே. இன்று நாங்கள் என்னென்ன படித்தோம் என்று பார்ப்போமா?
நாம் வாழ தேவையானவை எவை என்று பார்த்தோம். அதன் பின் அதில் சுவாசிப்பது எவ்வாறு, சூழலை எவ்வாறு சுத்தமாக வைத்திருப்பது என்று பார்த்தோம். அதே போல மொழி எவ்வாறு பயன்படுகிறது என்று பார்த்தோம். நல்ல பண்புகளை பார்த்தோம். ஏனையோரை எவ்வாறு மதிப்பதென்று பார்த்தோம். எமது உடைகளை எவ்வாறு உடுத்திக்கொள்வது, நேர்த்தியாக இருப்பதென்று பார்த்தோம். நாங்கள் பகிர்ந்து பரிமாறிக்கொள்வது எவ்வாறு என்று பார்த்தோம். அடுத்தது வாழ்க்கையில் எவ்வாறு நாங்கள் வெற்றி கொள்ளலாம், சவால்களை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்பதையும் பார்த்தோம். ஒருவரோடு ஒருவர் பேசும்போது எவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் தானே. அப்படியானால் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அப்படியென்றால் உங்கள் அனைவருக்கும் நான் இந்த மலர் போன்ற உங்களுடன் சேர்ந்து படித்து சந்தோஷமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.